வீட்டு பூஜை அறையில் இறைவன் நிரந்தரமாக குடியிருக்க வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? நம் எல்லோரது வீட்டிலும் பூஜை அறை தனியாகத்தான் இருக்கும் என்று சொல்லிவிட முடியாது. சிலரது வீட்டில் ஹால் அல்லது சமையலறை இந்த இடங்களில் கூட பூஜை அறை வைத்திருப்பார்கள். இடப்பற்றாக்குறை காரணமாக அலமாரிகளில் பூஜை அறை வைப்பது ஒன்றும் தவறில்லை. ஆனால் உங்கள் வீட்டு பூஜை அறை எந்த இடத்தில் இருந்தாலும் நீங்கள் அந்த பூஜை அறையை எப்படி பயன்படுத்துகிறீர்கள் என்பதை பொறுத்துதான் உங்கள் வீட்டு தெய்வம் உங்கள் வீட்டு பூஜை அறையில் நிரந்தரமாக குடியிருக்கலாமா வேண்டாமா என்பதை தீர்மானிக்கும். நம் வீட்டு பூஜை அறை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதை பற்றி தெரிந்து கொள்ளலாம். நம் வீட்டின் பூஜை அறையில் இருக்கும் தெய்வங்களின் திருவுருவப் படங்கள் கர்ப்ப கிரகத்திற்கு சமமானது. உங்களுக்கு இதிலெல்லாம் இஷ்டமில்லை என்பவர்கள், உங்கள் வீட்டு வழக்கப்படிதான் உங்கள் வீட்டு பூஜை அறை இருக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் அவரவர் விருப்பப்படி பூஜை அறையை வைத்துக் கொள்ளலாம். அதில் தவறொன்றும் கிடையாது. பொதுவாகவே நம் வீட்டு பூஜை அறையில் இருக்கும் தெய்வங்களின் திருவுருவப் படத்திற்கும் உயிர் இருக்கின்றது என்ற நினைப்பு எல்லோரது மனதிலும் இருக்க வேண்டும். அப்போதுதான் அந்த இடத்தை அசுத்தமாக வைத்திருக்க மாட்டார்கள். அசுத்தமாக இருக்கும் இடத்தில் உயிருள்ள மனிதர்களால் வாசம் செய்ய முடியுமா? முடியாது அல்லவா? அதே போல்தான் தூசு தும்பு உள்ள இடத்தில் இறைவனாலும் வாசம் செய்ய முடியாது. அதேபோல் வாடிய பூவை நம் தலையில் வைத்து கொண்டிருப்போமா? வாடிய பூவை நம் தலையில் வைத்திருக்க மாட்டோம் அல்லவா? அதே போல்தான் தெய்வங்களின் உருவப்படத்திலும் வாடிய பூ இருக்கக்கூடாது. தினந்தோறும் புதிய பூவை சூட்ட வேண்டும். நம்மால் தினமும் சாப்பிடாமல் இருக்க முடியுமா? அதே போல்தான் தெய்வங்களாலும் சாப்பிடாமல் இருக்க முடியாது. தினந்தோறும் நெய்வேத்தியம் அவசியம் வைக்க வேண்டும். நம்மால் இருளில் வாழ முடியுமா? அதே போல்தான் பூஜை அறையில் தீபத்தை ஏற்றி வைக்க வேண்டும். இப்படியாக நம் வீட்டு பூஜை அறையில் இருக்கும் தெய்வங்களும் அந்த இடத்தில் வசிப்பதாக நினைத்து கொண்டு எவரொருவர் இறைவனை முறைப்படி வழிபட்டு வருகிறார்களோ அவர்களது வீட்டில் அவர்கள் பூஜை செய்யும் இடத்தில் நிச்சயம் தெய்வம் குடியிருக்கும். இதேபோல் இரவு நேரத்திலும் பூஜை அறையை இருட்டாக வைக்கக்கூடாது. ஒரு சிறிய பல்பு எந்நேரமும் எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். 24 மணி நேரமும் தீபத்தை ஒளிர விட முடியாதவர்கள் பூஜை அறையில் சிறிய பல்பை எரிய விடலாம். அதில் ஒன்றும் தவறு கிடையாது. காலை உங்கள் வீட்டு பூஜை முடிந்தவுடன் 9 மணிக்கு மேல் உங்கள் வீட்டு பூஜை அறையின் கதவை சாத்தி வைக்க வேண்டும். அலமாரியில் பூஜை அறை இருந்தால் அதற்கு ஒரு திரை போட்டு மூடிவிடுங்கள். மாலை நேரத்தில் ஒரு 5 மணி அளவில் திரையை விலக்கிக் கொள்ளலாம். பூஜை அறை கதவை திறந்துவிட்டு 6 மணிக்கு தீபம் ஏற்றி இறைவனை வழிபடலாம். மாலை இறை வழிபாடு முடிந்ததும் மீண்டும் இரவு 9 மணிக்கு மேல் உங்கள் வீட்டு பூஜை அறையின் கதவை மூடிவிட வேண்டும். அடிக்கடி பூஜை அறையின் உள்ளே போய் வருவதை தவிர்ப்பது நல்லது. பூஜை அறையில் வசிக்கும் இறைவனை எந்நேரமும் நாம் தொந்தரவு செய்வது தவறு. இறை வழிபாட்டை தவிர மற்ற நேரங்களில் பூஜை அறையாக இருந்தாலும் சரி, பூஜை அறை அலமாரியாக இருந்தாலும் சரி, அதை அடிக்கடி திறந்து மூடாமல் இருப்பது நல்லது. நீங்கள் உங்கள் வீட்டை பூட்டிவிட்டு வெளியே செல்வதாக இருந்தால் பூஜை அறையை மொத்தமாக சாத்திவிட்டு செல்லக்கூடாது. கதவாக இருந்தாலும் திரையாக இருந்தாலும் கொஞ்சம் இடைவெளி விட்டு சாத்திவிட்டு செல்வது நல்லது. உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் உங்கள் வீட்டு பூஜை அறையில் தெய்வங்கள் நிரந்தரமாக குடிக்கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் உங்களுக்கு இருந்தால் இறை வழிபாட்டில் முழு நம்பிக்கை இருந்தால் பின்பற்றலாம்.